மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கண்ணகி நகரில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுமன். வணக்கம். கண்ணகி நகரில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியாகா. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுப்பெற்றுள்ள நிலையில் சென்னை புறநகர் பகுதியான இந்த ஓஎம்ஆர் சாலை, ஈசிஎஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து கனமழை விட்டு பெய்து வருவதால் அந்த ஓஎம்ஆர் சாலை, கண்ணகி நகர், எழில்நகர் பிரதான சாலையில் முழங்கால் அளவுக்கு இந்த மழைநீரானது, சாக்கடை கலந்த மழைநீரானது தேங்கி நிற்கிறது. நாம் பார்க்கலாம், கருப்பு நிற கலரில் இந்த மழைநீரானது தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து குறிப்பாக இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கண்ணகி நகர் பகுதி குடியிருப்பில் 1 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த 1 லட்சம் மக்களும் இந்த சாலை வழியாகத்தான் வீட்டிற்கு செல்வது வழக்கம். இந்த சாலை வழியாகத்தான் வேலைக்கு சென்றாலும் இந்த ஒரு சாலையை மட்டுமே இந்த பகுதி மக்கள் பயன்படுத்துவதால் இந்த சாலையில் சாக்கடை கலந்த கழிவு நீரில் தேங்கி நிற்பதால் தற்போது மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக வாகன ஓட்டிகளும் இந்த மழைநீரில் தத்தளித்தவாறு செல்கின்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட சென்னை மாநகராட்சி 15வது மண்டல அதிகாரிகள் இந்த கண்ணகி நகர், எழில்நகர் பிரதான சாலையில் தேங்கியுள்ள சாக்கடை கலந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பிரியாங்கா, விவரங்களுக்கு நன்றி சுமன்.